ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் அவன், எலக்ட்ரிக் பீட்டர், இந்த ஆல்கஹால் நம்ம சோக்கிங் பண்ணுவோம்ல, ஊற வைக்கிறது, இது எதுவுமே நம்ம இதில் செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிறத விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான, ஸ்பாஞ்சியான, ப்ளஃபியான இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை போல் ப்ளஃபியான, சாஃப்டான, ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான, சாஃப்டான, ப்ளஃபியான ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். சப்போஸ் வீட்டில் பொருள்கள் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பொருளும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளம் கேக் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே எந்த கேக் செய்ய ஆரம்பித்தாலுமே நம்ம கேக் பேக் பண்ணுற அந்த டின்னை முதல்ல நாம் செட் பண்ணி வச்சுக்கணும். நான் இதில் பட்டர் ஷீட்டு எதுவுமே நான் போடலை. இது சாதா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, பரீட்சை எழுதும்போது A4 ஷீட்டு, அந்த ஷீட்டில் நான் பட்டர் தடவி அடியில் ஒரு பேப்பரும் சைட்லவும் நான் கட் பண்ணி இதை போல் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் A4 ஷீட்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட்டர் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் ஆயில், எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததான் நட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளான நட்ஸ் தான் எடுத்திருக்கேன். முந்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உலர்ந்த கருப்பு திராட்சை, இதுதான் மெயின் இந்த இன்க்ரீடியன்ஸில். ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சாதா ஆர்டினரி உலர்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். என்கிட்ட கிடைச்ச நட்ஸுங்களை மட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் எது இருந்தாலுமே ஓகே. உங்களுக்கு எது இல்லைனாலுமே நீங்கள் உலர்ந்த திராட்சை கருப்பும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு வளர்க்க போகிறீங்களோ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை அப்படியே மெல்ட் பண்ண விடுங்க. இது கேரமெல்லாம் ஆகும். நல்லா கரைஞ்சி ஒரு தேன் கலருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் கிடைக்கிது. இப்போ நல்லா கரைஞ்சி இந்த கலர் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணியை ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுங்க. அதான் அந்த கப்பில், நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் நம்ம திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேரமெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு ஒயின் கன்சிஸ்டன்சி, இது ஒயினுக்கு பதில் தான் நாம் இதை ரெடி பண்ணுறோம். அதாவது ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா பொதுவாக 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஒயினில், ஆல்கஹாலில் ஊற வைப்பாங்க. ஆனால் நாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதை போல் கேரமலில் நாம் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் நாம் இந்த மொத்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். இப்போ இந்த கேரமல் தண்ணி நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை உறிஞ்சிக்கணும். நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்ப கெட்டியாக்கணும் அப்படின்னு இல்லை. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் இது போல் தண்ணியாக, கொஞ்சம் லைட்டாக தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது. நம்ம இப்போவே எடுத்து ஆற வச்சிட்டோன்னா இது கொஞ்சம் கெட்டியாகிடும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக பண்ணிங்கன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் இதை போல் ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக கரண்டி வச்சுட்டு இதை போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும்.
நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே சமயம் வந்து பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சமையல் சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்க்குறோம் இல்லையா, அதை வந்து 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சால்ட் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு இதை போல் நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு இது போல் ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் இதை எதில் பேக் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இது போல் ஒரு கடாயில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்திருக்கேன், பழைய கடாய் யூஸ் பண்ணாதது. இதில் தான் நான் எப்பயுமே கேக்லாம் வந்து பேக் பண்ணுவேன். அந்த கடாயை இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இது போல் மேலே மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணட்டும். அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து கேரமல் பண்ணிட்டோம். மிச்சம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை பிடிக்காதவங்க தயிர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் இல்லாதவங்க ஆயில், எந்த வித ஃப்ளேவரும் இல்லாத இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அது போல் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துடலாம். அடித்து எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவோடு சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் கேக்கில் வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்ப்பாங்க. அதாவது ஜிஞ்சர் பவுடர் தான் மெயினாக இதில் சேர்ப்பாங்க. ஜிஞ்சர் பவுடர், அப்படி இல்லைனா இந்த ஜாதிக்காய், அப்படி இல்லைனா வந்து 2 கிராம்பு 2 பட்டை 2 ஏலக்காய், இதை போல் ஸ்பைசஸ் உங்களுக்கு விருப்பம், நீங்கள் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக செய்கிறதுனால எந்த வித ஸ்பைசஸுமே நான் சேர்க்கலை. இப்போ மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் ஆல்ரெடி ஆற வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், கேரமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு திருப்பிக்கும் ஒரே சைடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரே சைடு அப்படிலாம் இதை போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இருந்தாலுமே ப்ளம் கேக்குக்கு வந்து சாதா கேக் பேட்டரை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா வந்து அதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கறதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒட்டி பிடிச்சி கேக்காக வரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்து உடஞ்சி போயிடும், இல்லை வேகாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் 2 ஸ்பூன் மைதா மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவும் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சாலுமே அந்த 2 ஸ்பூனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் கேக் வந்து பேக் பண்ணுறது கண்டிப்பாக இது போல் பட்டர் ஷீட்டோ இல்லை A4 ஷீட்டோ நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இதில் நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்க்கறதுனால பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா இதை போல் நீங்கள் A4 ஷீட்டில் பட்டரோ ஆயிலோ தடவி செட் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக வரும் கேக்கு. இப்போ நல்லா இதை டேப் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நாம் வந்து அந்த கடாயில் இதை வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. இதை வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு சரியாக 50 நிமிஷம் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு 10 நிமிஷம் கம்மி. ஏன்னா வந்து நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதே சமயம் வந்து கேக் டின் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த டைமிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1/2 ஹவர் கழித்து நான் எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் மேலே நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மேலே வந்து உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எண்ணெய் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை மேலே வந்து நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு 1/2 ஹவர் கழித்து திறந்துட்டு இதை போல் நீங்கள் மேலே போட்டுருங்க. முதல்லையே நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வச்சிங்கன்னா மொத்தம் உள்ளே போயிடும் பொங்கி வரும்போது. அதனால் இந்த ஸ்டெப்பை கவனமாக பண்ணுங்கள். 1/2 ஹவர் கழித்து எடுத்துகிட்டு இதை போல் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. என்னுடைய பாத்திரம் வெயிட்டை பொறுத்து எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு வேளை இதை விட தின்னாக ஒரு கடாய் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு சில்வர் பாக்ஸில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேக் ஆகும். ஸோ 10 நிமிஷம் கூட குறைய தான் இருக்குமே கண்டி அந்த 50 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு.
இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் வச்சுட்டேன். இப்போ மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு நாம் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்கு. இது வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து குத்தி பாருங்கள். சென்டரில் அந்த கேக் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்களா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் 1/2 hour கழித்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டதுனால மேலே அழகாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் கேக்கை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஒரு 1/2 hour அப்படி இல்லைனா ஒரு 1 hour நல்லா ஆற வச்சுருங்க. மேலே இதை போல் ஒரு காட்டன் கிளாத்தோ இது மாதிரி ஒரு டவல் மாதிரி போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா அந்த மாய்ஸ்சரைசர் குறையாமல் இருக்கும் கேக்கில். இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. நாம் வந்து இந்த A4 ஷீட் போட்டதுனால கேக் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்திருக்கு. டின்னில் பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் அப்படியே அந்த ஷீட்டை தூக்கி பிடிச்சி மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் பட்டரில் தான் இதை வந்து தடவணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சாதா குக்கிங் ஆயிலாக தான் எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலில் நீங்கள் தடவினாலுமே இதே போல் தான் உங்களுக்கு பட்டர் ஷீட் எஃபெக்ட் தான் கிடைக்கும். ஸோ பட்டர் ஷீட்லாம் கடையில் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பிளேட்லேருந்து நான் இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நம்ம ப்ளம் கேக் செம்மையாக ரெடியாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு 1/2 kg மேலே தான் இருக்கும் இந்த கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ப்ளஃபியாகவும் இருக்குது. நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக நம்ம கத்தி வந்து உள்ளே இறங்குது பாருங்கள். ப்ளம் கேக்குக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க. பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்சான ப்ளஃபியான கேக் வந்து நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு செய்யலாம். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே நல்லாவே வெந்திருக்கு. அந்த நட்ஸ் எல்லாம் அங்கங்கேயே இருக்குது. எதுவுமே அடியில் தங்காமல் அங்கங்கே நம்மளுக்கு வாயில் படுற மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சாக ப்ளஃபியாக இருக்குது. இப்போ நான் இப்படியும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த கலரும் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய கேக் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளான மெத்தட் தான். அதே சமயம் பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.